வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நாம இந்த வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்பர் 1, சில சமயம் கொஞ்சம் கோவத்தோட யாரையா பார்த்து கேட்போம். என்ன கேட்போம்? ஏன்பா இப்படி பண்ணியிருக்கிற, ஏன்பா இப்படி பண்ணிட்ட கேட்போமா? இந்த வாக்கியம் வந்து எதில் இருக்கு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எஸ் ஆர் நோ கொஸ்டின். எப்படி கேட்போம்? ஒய் ஹாவ் யூ டன் லைக் திஸ், ஒய் ஹாவ் யூ டன் லைக் திஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன் இப்படி செஞ்ச? இதுவும் என்ன? எஸ்ஆர்ன கொஸ்டின் தான். ஆனால் எதில் இருக்கு? இறந்த காலத்தில் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இது எப்படி கேட்போம்? ஒய் டிட் யூ டூ லைக் திஸ், ஒய் டிட் யூ டூ லைக் திஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதை யாரு செஞ்சான்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ நோ ஹூ டிட் திஸ், ஐ நோ ஹூ டிட் திஸ். ஃபோனில் பேசிட்டு இருப்போம். அப்போ யார்ட்டா கேட்போம், நான் பேசுறது உங்க காதுல விழறதா? இது ரெண்டு விதமாக கேட்கலாம். நம்பர் 1, do you hear me, do you hear me. இதை விட நான் நம்பர் 2 சொல்ல போறேன்ல, அது இன்னும் கொஞ்சம் பொலைட்டா, டீசெண்டா, நாகரிகமா, பணிவா இருக்கும். எப்படி? am I audible, am I audible. நான் பேசுறது உங்க காதுல விழறதா? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அவர் சொல்ற மாதிரி செய். எப்படி சொல்லுவோம்? do as he tells you, do as he tells you. அவர் சொன்ன மாதிரி நீ செஞ்சிருக்க கூடாது. நல்லா கவனிங்க. செய்யக்கூடாது அல்ல, செஞ்சிருக்க கூடாது. you shouldn't have done as he told you, you shouldn't have done as he told you. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவரு என்ன அதை செய்ய வச்சாரு. எப்படி சொல்லுவோம்? he made me do it, he made me do it. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யார்ட்டையாவது கைமாத்து கேட்டிருப்போம். நாம கேட்ட தொகையை விட கம்மியா கொடுத்துருப்பாங்க. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இப்போதைக்கு இது போரும் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? இப்போதைக்கு இது போரும். இது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? it will do for now, it will do for now. நல்லா கவனிங்க. for now இந்த ஃப்ரேஸுக்கு இப்போதைக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மதி சொல்றாரு, சார் நாளை காலம்பரை 3 o'clock, வெடி காலம்பரை எத்தனை மணிக்கு? கரெக்டா 3 o'clock உங்க வீட்டில் இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். ஏன்னா மதி நல்லா தூங்குவாரு. இப்ப என்ன கேட்போம்? மதி, நீ சொல்றதை நம்பலாமா? உன் வார்த்தையை நான் நம்பலாமா? எப்படி கேட்போம்? do I have your word மதி, do I have your word மதி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாரையா பார்த்து கேட்போம், நீ சோத்துக்கு என்னப்பா பண்ற, பொழப்புக்கு என்ன பண்ற. இதெல்லாம் கொஞ்சம் வந்து நாகரிகம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பேசுவோம் தான். நீ என்ன வேலை பார்க்குற, அதான் அர்த்தம். ஸோ நீ என்ன வேலை பார்க்குற, அல்லது சாப்பாட்டுக்கு இப்பெல்லாம் என்ன பண்ற, அல்லது பொழப்புக்கு என்ன பண்ற. எப்படி கேட்போம்? what do you do for a living, what do you do for a living. நம்பர் 2, மதி தான் டெய்லி என்னோட பெட்டாக வந்து வாக்கிங் அழைச்சிட்டு போவாரு. அப்ப மதிகிட்ட கேட்கிறேன், நாயை வாக்கிங் கூட்டு போனியா? எப்படி கேட்போம்? did you walk the dog, did you walk the dog. கவனிச்சிங்கன்னா நாயை நீங்க வந்து வெளியில அழைச்சிட்டு போகும்போதுதான் 1 bathroom 2 bathroomலாம் போகும். 1 bathroom போறது என்ன சொல்றோம்? யூரினேட், URINATE. யூரினேட்னா ஒண்ணுக்கு போறது. சரி, 2 bathroom போறது டிஃபகேட், DEFECATE. டிஃபகேட்னா 2 bathroom போறது. அப்ப எப்படி கேட்போம்? மதி, நாய் வந்து 1 bathroom 2 bathroomலாம் போயிடுதா? எப்படி கேட்போம்? has it answered the calls of nature, has it answered the calls of nature. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்குறோம். ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? ஒரு ஆட்டோ பிடிச்சிப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப தூரம் இல்லை, வாங்க நடந்தே போவோம், வாங்க நடந்தே போவோம், ரொம்ப தூரம் இல்லை சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? இட்ஸ் நாட் ஃபார், லெட்ஸ் வாக், இட்ஸ் நாட் ஃபார், லெட்ஸ் வாக். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எனக்கு முன்னாடி நடந்து போ. வரிசையா நடந்து போயிட்டே இருப்போம். யாரையாவது கூட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு முன்னாடி நடந்து போ. எப்படி சொல்றது? வாக் அஹெட் ஆஃப் மீ, வாக் அஹெட் ஆஃப் மீ. நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு பின்னாடி நடந்து வா. எப்படி சொல்றது? வாக் பிஹைண்ட் மீ, வாக் பிஹைண்ட் மீ. அடுத்தது, நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க சொன்னதையும் செய்ய மாட்டாங்க, சொல்றதையும் செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? தயவு செஞ்சு முதல்ல சொன்னதை செய், தயவு செஞ்சு முதல்ல சொல்றதை செஞ்சு காமி. எப்படி சொல்றது? சிம்பிளா, ப்ளீஸ் வாக் த டாக், ப்ளீஸ் வாக் த டாக். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஐ கெட் யூ, ஐ கெட் யூ. நீ சொல்றது ஓரளவு எனக்கு புரியுது. ஐ கெட் யூ டு சம் எக்ஸ்டென்ட், ஐ கெட் யூ
டு சம் எக்ஸ்டென்ட். நல்லா கவனிங்க, சம் எக்ஸ்டென்ட் இந்த ஃப்ரேஸுக்கு ஓரளவுக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை. எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் கெட் யூ அட் ஆல். ஐ டோன்ட் கெட் யூ அட் ஆல். சரி, நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை. இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் கிரீக் அண்ட் லாட்டின் டு மீ. இட்ஸ் ஆல் கிரீக் அண்ட் லாட்டின் டு மீ. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 4, அவரு இங்க வர்றத நான் விரும்பல. எப்படி சொல்றது? ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கம் ஹியர். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கம் ஹியர். அவர் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இது எப்படி சொல்றது? ஐ டோன்ட் கேர் ஈவன் இஃப் ஹி கம்ஸ். ஐ டோன்ட் கேர் ஈவன் இஃப் ஹி கம்ஸ். மை டியர் வியூவர்ஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.